ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பிரெட்டில் எக் பஃப் செஞ்சுருக்கேங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 8 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த 8 பிரெட்டை நம்ம ஒரு டம்ளரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எடுத்து தனியாக வச்சு நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுப்போம். இந்த ரவுண்டை மட்டும் தனியாக வச்சுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை உள்ளே வைக்கிறதுக்காக நான் முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸாக. அதுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு பெருசாக இருந்தால் க்ளோஸ் பண்ண முடியாது 2 பிரெட்டை வச்சு. அதனால் ஸ்லைஸை கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கூடவே மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் வறுத்தரைச்ச சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் முன்னாடியேவும் நீங்கள் கடாயில் வதக்கும் போது போட்டுக்கலாம். நான் வறுத்தரைச்சதுன்றதுனால பவுலில் போட்ட பிறகு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம டிப் பண்ணுறதுக்காக ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம பப்ஸ் ரெடி பண்ணலாம். கட் பண்ண ப்ரெட்டை ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ண மசாலா, ஆனியன் மசாலாவை இதுக்குள்ளே கொஞ்சமாக வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்லைஸு முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வச்சுட்டு இப்போ இது சைட்லலாம் ஒட்டுறதுக்காக நான் மைதா மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இதை நம்ம சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தடவிக்கலாம். ஏன்னா இது மேலே வைக்கிற ப்ரெட்டு ஒட்டுறதுக்காக சுற்றிலும் நம்ம தடவி விட்டு இப்போ இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து மேலே வச்சு அழுத்திக்கோங்க, அதில் ஒட்டுற மாதிரி. இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம கலந்து வச்ச மிளகுத்தூள் முட்டையில் போட்டு நல்லா இதை புரட்டி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம படுற மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துப்போம். நம்ம சைட்லலாம் கட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை தான் நான் பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக அந்த பிரெட் க்ரம்ஸு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட வேணாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் மீடியம் அளவுக்கு கொஞ்சமாக திட்டமாக நம்ம எண்ணெயை விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை போட்டு பொரித்து எடுத்துப்போம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ திருப்பி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. 2 பக்கமும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மயோனீஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, பிரெட் எக் பஃப் சூப்பராக செஞ்சாச்சு. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, செய்யவும் ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.